நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை இயேசு நம்மளை காண செய்திருக்கிறார். அதுக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதனால இந்த புதிய நாள்ல நமக்கு என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, இயேசு நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அதனால அவரோட சமூகத்துல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ந்துருங்க. இயேசு நமக்கு உதவி செய்திருக்க கிருபையா ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அதனால அவரை துதிச்சு நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? நாம் சேர்ந்து பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து அதை சொல்லி சொல்லி நம்ம சேர்ந்து துதிக்கலாமா? எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் கைகளை தட்டி உற்சாகமா பாடுங்க. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன் மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம்.
ஆமேன். இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும். நமக்கு பயம், திகைப்பு ஏன் எதனா வருது, நமக்கு ஒரு கேள்வி என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம். இயேசுவை விசுவாசிக்கும் போது அற்புதம் அவர் செய்வார். அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாதுல்ல. அவர் கடவுள் தானே. அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவாது இருக்கா? அப்ப நீங்க ஏன் பயப்படணும்? அப்ப ஏன் நீங்க கவலைப்படணும்? இன்னொரு பாடல எங்களோட சேர்ந்து இயேசுவை துதிச்சு பாடுங்க. கவலைப்படாதீங்க, அவரால் எல்லாமே முடியும். எங்களோட சேர்ந்து இன்னொரு பாடல பாடுறீங்களா? கூடுமே, எல்லாம் கூடுமே. இயேசுவால கூடாதது ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடலாமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமேன். இயேசுவால கூடாதது ஒண்ணுமே இல்லை. நம்ம பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்க இயேசுவால கூடும். நமக்கு போற பாவ சோதனைகள், வர்ற பாவ சோதனைகள்ல இருந்து இயேசுவால நம்மளை விடுவிக்க கூடும். நம்ம பார்த்துட்டு வரோம்ல, பிசாசு நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை கொண்டு வருவான், நிறைய போராட்டங்களை கொண்டு வருவான். நம்ம பாவம் செய்ய வைக்கிறதுக்கு பாவ சோதனைகளை கொண்டு வருவான். அது எல்லாவற்றையும் இயேசுவால நம்ம நீங்களாக்கி நம்மளை விடுவிக்க முடியும். அது எல்லாத்துலயும் நம்மளை விடுவிக்க முடியும். அதை மேற்கொள்ள நமக்கு வல்லமை தர முடியும். அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. பிசாசுன்ற ஒரு எதிராளியானவன்
விரோதமானவன் நமக்கு இருக்கிறான். ஒரு எதிரி இந்த உலகத்துல நமக்கு இருக்கிறான். அது யார் அப்படின்னா பிசாசு. அந்த பிசாசு தான் நமக்கு விரோதமா நம்மளுடைய சிந்தைய கெடுக்கிறதுக்காக மனுஷங்களை ஏவி விடுவான். நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்படின்ற காரியங்களை கொண்டு வந்து வைப்பான். நம்மள மனமடிவாக்குற காரியங்களை கொண்டு வருவான். அவன் தான் நம்ம பாவம் செய்யறதற்கான கால சூழ்நிலைகளை வேற ஏற்படுத்தி தருவான். நம்ம எப்படி பாவம் செய்யணும், எந்த காரியத்துல நம்ம பலவீனமா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல வந்து முதலாவதா குறி வச்சு தாக்கும் போது நம்ம பலவீனப்படுவோம். அந்த இடத்துலதான் நம்ம சோர்ந்து போகுவோம், சோதனைக்கு உட்படுவோம். அந்த இடத்துல நம்ம பாவத்துக்கு இடம் கொடுப்போம். பிசாசு இன்னொரு காரியத்துல நம்ம எங்க டார்கெட் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட பாவத்துல விழ வைக்கிறதுக்காக நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவோம். நம்ம பாவத்துல விழுந்துடணும், நமக்குள்ள பாவம் வந்துடணும் அப்படின்னு. இயேசுவால நம்ம பாவத்துல இருந்து நம்மளை விடுவிக்க முடியும். அந்த பாவ சோதனையில இருந்து நம்மளை விடுவிக்க முடியும். இயேசுவால மட்டும் இல்ல, நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வைத்து அவரால நம்மளை பரலோகத்திற்கு கூட்டி போக முடியும். அந்த காரியத்தை மட்டும் மறந்துடாதீங்க. சரி, இப்ப பிசாசு நம்ம வாழ்க்கையில பாவத்தை எப்படி கொண்டு வருவான், எப்படி தந்திரமா நம்ம வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வருவான்? பிசாசுன்ற ஒரு ஆளு இருக்கிறான்னே நமக்கு வந்து டவுட் வர விடாம, பிசாசுன்ற ஒரு ஆளு நமக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு யோசிக்க விடாம, மனிதர்களை வைத்து மனிதர்கள் மூலமா நமக்கு எப்படி பாவ சோதனைகள் கொண்டு வருகிறான், அவன் தந்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். நம்ம இந்த காரியத்தை குறிச்சு நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 18, 19, 20. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இங்க இயேசு ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னா, நம்ம என்ன ஒரு காரியமா இருந்தாலும் முதலாவதா நம்ம இருதயத்துலதான் அந்த தோன்றும். அந்த இருதயத்திலிருந்து அந்த தோன்ற காரியங்கள் வார்த்தையா வெளிவரும். அதுதான் வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ முதலாவதா பாவம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய இருதயத்துலதான். நம்ம இருதயத்துலதான் பிசாசு நமக்குள்ள பாவத்தை கொண்டு வருவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். இருதயத்துக்குள்ள இருந்து என்னென்னலாம் பாவம் வரும் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். கொலை பாதகங்கள், விபச்சாரம், வேசித்தனம், களவு, தூஷணம், பொய் சாட்சி, இது எல்லாம் இருதயத்துல இருந்து தான் தோன்றி வாய் வெளியே வருது. இப்போ ஒருத்தர் பொய் சொல்றாரு அப்படின்னா, தப்பா பேசுறாரு அப்படின்னா, அவங்க இருதயத்துல அந்த காரியம் தோன்றப்பட்டு ஒருத்தர் மேல கோபம், ஒருத்தர் மேல வைராக்கியம் அப்படின்னு இருதயத்துல வந்து அந்த காரியம் வார்த்தையா வெளிவரும். பாவம். அப்போ பாவம் முதலாவதா நம்ம இருதயத்துல ஆரம்பிக்கும். அப்போ நான் சொன்னேன்ல முதல்லயே, பிசாசு நமக்குள்ள வந்து பிரச்சனைகளை கொண்டு வருவான். மனுஷங்க மூலமா நமக்கு கோபத்தையோ, மனுஷங்க மூலமா நமக்கு வந்து தந்திரமா நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ள அது பாவம் ஆரம்பிச்சு அது வெளியேயும் வார்த்தைகளாகலும் வெளியே வரும், வாயில வரும், செய்கைகள் மூலமா வரும். இதெல்லாம் வந்து பிசாசு செய்கிற ஒரு தந்திரம். சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம், ஏன் நீ குடிக்கிறீங்க, குடிக்க அடிமையா இருக்கிறாங்க, போதை வஸ்துக்களை பயன்படுத்துறாங்க, ஏன் அது எல்லாரும் பண்றாங்க, நல்லா இருக்கும் போல அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ நீங்க இடம் கொடுக்கும் போது அது அடிமைத்தனத்துக்குள்ள மாறிடுறாங்க. அப்போ ஒரு பிசாசு இருதயத்துக்குள்ள ஒரு இச்சை, ஒரு ஆசை, இதை கொண்டு வந்து அந்த பாவமா அது மாறி அதை நம்ம செய்ய வைக்கிறோம். ஸோ முதலாவதா இருதயத்துலதான் நமக்குள்ள பாவம் வரும். அந்த பாவ சோதனைகள் நம்மளோட அனுதின வாழ்க்கையில இதே மாதிரிதான் வரும். நம்ம இப்ப வெளியே போகலாம், சரி, நீங்க வீடுகள்ல இருக்கிறீங்க, குடும்பமா இருக்கிறீங்க, கணவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், பிள்ளைகளுக்குள்ள நிறைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருப்பாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க, சகோதரர்கள், சகோதரிகளுக்குள்ள இப்படிப்பட்ட சோதனைகள், பாவத்தை வந்து பிசாசு கொண்டு வருவாங்க. வேலை ஸ்தலத்துல இருந்தா கூட, காலேஜ்ல இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, 2 பேர் சேர்ந்து நீங்க வேலை பார்த்துதான் ஆகணும். நம்ம மனுஷங்களை சந்திக்கிற மாதிரி வரும். அந்த சூழ்நிலையிலும் அந்த இடத்துலயும் பிசாசு நமக்கு விரோதமா மனிதர்கள் மூலமா தந்திரமா நமக்குள்ள பாவத்தை கொண்டு வர செய்வான். அனுதின வாழ்க்கையில பிசாசு நமக்கு எப்படி வந்து பாவத்தை கொண்டு வருவான் அப்படின்னு வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் அவர் எப்படி மேற்கொண்டாரு அப்படின்றதையும் அந்த பைபிள் ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்கு. அது யார் அப்படின்னா, அவர் தான் யோபு. யோபு வாழ்க்கையில நிறைய தந்திரமா மனிதர்கள் மூலமா வந்து பிசாசு நிறைய காரியங்களை கொண்டு வரான்.
யோபு அப்படின்ற மனிதன் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனா இருந்தார். அவருக்கு அந்த காலத்துல ஆசீர்வாதம், ஆண்டவர் காரு வீடு அப்படிலாம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த காலத்துல ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கழுதைகள் இருந்துச்சு, ஒட்டகங்கள் இருந்துச்சு, ஆடு மாடுகள் இருந்தது, அப்படின்னு வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆஹ் உழவு, அதாவது அவங்க வந்து உழுது வேலை செய்யறவங்களா, எருதுகள் இருந்தது, அவங்க விவசாயம் பாக்குறவங்களா இருந்தாங்கன்னா எருதுகள் நிறைய இருந்தது அப்படின்னு தான் அவங்களோட சொத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படிதான் அந்த காலத்துல இருந்தது. இங்கேயுமே நம்ம இந்தியாலுமே அந்த காலத்துல விவசாயம் பண்ணி நிறைய மாடுகள் வைத்திருந்தாங்க, நிறைய அறுவடை செய்து வைத்திருந்தாங்க, அவங்கதான் செல்வந்தரா இருந்தாங்க அப்படின்லாம் நம்மளும் யோசிக்கிறோம். அப்போ யோபுக்கும் இதே மாதிரி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. ஒரு நாள் பிசாசு தந்திரமா என்ன செய்யறான்னு பாருங்களேன். அவரோட வாழ்க்கையில எருதுகள், கழுதைகள் இதையெல்லாம் வந்து சபையர் அப்படின்ற ஒரு இன மக்கள் அடித்து கூட்டு போயிடுறாங்க. அதாவது அதை வந்து கொண்டு போயிடுறாங்க, அங்க இருந்து அவங்க கிட்ட இருந்து பறித்து கொண்டு போயிடுறாங்க. வேலைக்காரர்கள் மேல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வேலைக்காரர்கள் எல்லாம் இறந்துடுறாங்க. அப்புறம் இந்த ஒட்டகங்கள் அப்படின்னு எல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்து கல்தையர்கள் எடுத்துக்கொண்டு போனாங்க, கல்தையர்கள் எடுத்துக்கொண்டு போனாங்க அப்படின்னு வந்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. யோபு 1ஆம் அதிகாரத்துல இந்த காரியம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கொஞ்சம் யோசிங்களேன். ஒரே நாளில யோபு கொடுத்த எல்லாமே வந்து போயிருச்சு. எல்லாமே வேலைக்காரர்கள், ஆடு மாடுகள், எருதுகள், ஒட்டகங்கள், எல்லாமே கழுதைகள், அவர் வைத்திருந்த எல்லாமே, அவர் சொத்துன்னு என்னெல்லாம் வைத்திருந்தாரோ அது எல்லாமே போயிருச்சு. யோபுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு வீடுல இருக்கும்போது காத்தடிச்சு அந்த வீடு இடிந்து விழுந்து அவங்க எல்லாம் மறித்து போயிட்டாங்க. ஒரே நாளில யோபுக்கு இருந்த எல்லாமே வந்து தலைகீழா மாறிடுச்சு. எல்லாமே அவரை விட்டு போயிருச்சு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வந்தா பொதுவா மனிதனுக்கு இங்கதான் வந்து பாவ சோதனை வரும். என்ன சோதனை வரும் அப்படின்னா, என்ன பண்ணுவோம், நீங்க ஏங்க குடிக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி பாவத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, மன நிம்மதியே இல்ல, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளவு ஒரு போராட்டம் வந்துருச்சு, எனக்கு அந்த மறக்கிறதுக்காக நான் குடிக்கிறேன், அதனால இந்த பாவத்தை நான் செய்யறேன், தவறான காரியத்தை நான் பாக்குறேன் அப்படின்னா எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு ஒரு சமாதானம் இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்லை, அதனால இந்த பாவத்தை செய்யும் போது எனக்கு அந்த இடத்துல ஒரு நிம்மதி கிடைக்குது, அந்த பாவத்தை மறக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட கேட்டீங்கன்னா அங்க சொல்லுவாங்க, எனக்கு நிம்மதி கிடைக்கணும், அதனாலதான் நான் வந்து குடிக்க அடிமையா இருக்கிறேன், தவறான காரியத்தை நான் பாக்குறேன், இந்த தவறான விஷயத்த நான் செய்யறதுக்கு காரணம் எனக்கு நிம்மதி வேணும், சமாதானம் வேணும் அப்படின்னு பாவத்துக்குள்ள போயிருவாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஏன் வந்து ஆண்டவர் இந்த மாதிரி செய்யறாரு, என் வாழ்க்கையில எனக்கு ஏன் ஆண்டவர் நன்மையே செய்ய மாட்டேங்கிறாரு, நான் ஆண்டவரை நம்பிதானே இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஏன் வந்து நன்மையே செய்யல, ஆண்டவரையே குறை பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க பாருங்க, இந்த 2 பேர் தான் ஒரு இயல்பான மனிதன் செய்வான். நீங்க நினைப்பீங்க கல்தையர், சபையர் யோபுக்கு விரோதமா வந்துட்டாங்க, யோபுக்கு அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மூலமா தான் பிசாசு தந்திரமா யோபுக்கு விரோதமா காரியத்தை செய்யறாங்க. ஆனா அந்த இடத்துல யோபு எப்படி உத்தமத்தை காத்துக்கொண்டான் தெரியுமா? யோபு 1ஆவது அதிகாரம் 22வது வசனம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாருங்க, சோதனையை கொண்டு வரும்போது யோபு அதை எப்படி மேற்கொள்றான், அவன் உத்தமத்துல உறுதியா இருந்தான். இன்னொரு ஒரு காரியம் நடக்குது, இவ்வளவு எல்லாம் நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்ததா பிசாசு எப்படி தந்திரமா உள்ள வராங்க, வெளியே இருந்த எல்லாரும் மனிதர்கள் மூலமா வந்து யோபுவை டிஸ்டர்ப் பண்ணிட்டா. யோபு வந்து அங்கேயும் உத்தமமா இருந்துட்டாரு. இன்னொரு ஒரு காரியத்தின் மூலமா பிசாசு யோபுவை வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. யாரு? குடும்பத்துல இருக்கிற ஒரு நபரால, மனைவி மூலமா யோபுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. என்ன பிசாசு கொண்டு வரான்? யோபுக்கு ஒரு சரீரத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வரான். அவனை உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை பருக்களால அவரால் உட்கார முடியல, எப்பவுமே அரிப்பு, அவர் சாம்பல்ல உட்கார்ந்து அந்த காரியத்துல பலவீனப்பட்டுட்டாரு, அவரோட சரீரத்துல பலவீனம் வந்துருச்சு, எல்லாமே போயிருச்சு, சரீரத்துல பலவீனம் வந்துருச்சு. அந்த நிலையில அவரோட மனைவி அவரை பார்த்து ஒரு காரியம் சொல்றாங்க, இன்ன மட்டும் நீ எதுக்கு உத்தமத்துல வந்து நீங்க உறுதியா இருக்கிறீங்க, தேவனை தூஷித்து உயிரை விடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஏன் இன்னும் நீ உயிரோட இருக்கிறீங்க, கர்த்தர் தான் உங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, அவரை தூசிச்சுட்டு நீங்க உயிரை விட்டுறீங்க, நீங்க ஏன் வாழ்றீங்க, நீங்க உயிரோட இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னே வந்து பிசாசு மனிதர்கள் மூலமா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். பாருங்க, இந்த மாதிரி இடத்துல நியாயமா மனிதர்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஆமா, என் பொண்டாட்டியே என்னை வந்து இப்படி சொல்லிட்டா, என் கணவரே என்னை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, என் பிள்ளையே எனக்கு விரோதமா பேசிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லலாம்? அவனுக்காக நான் இதை செஞ்சேன், என் பிள்ளைக்காக நான் இதை செஞ்சேன், என் கணவருக்காக நான் இதை செஞ்சேன், என் மனைவிக்காக இதை செஞ்சேன், நன்றியே இல்லாத உலகம் அப்படின்னு நம்ம வந்து குறை பேச ஆரம்பிப்போம். அவங்க பண்ண தப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க, கர்த்தரை தூசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த இடத்துல யோபு எப்படி தெரியுமா அவரோட உத்தமத்தை காத்து கொண்டாரு?
யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கடைசியா யோபு இந்த இடத்துலயும் பாவம் செய்யல, உதடுகளினால பாவம் செய்யலைன்னு வேதம் அவரை குறித்து சாட்சி சொல்லுது. ஒரு சமயம் 2 பேர் வந்தாங்க. ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை, வேலை விஷயமா ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனா என்கிட்ட இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க என் மனைவியை தப்பா பேசிட்டாங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, இவ என் பொண்ணை தப்பா பேசிட்டா, என்னன்னு விசாரிங்க அப்படின்னாங்க. முதல்ல எனக்கு என்னடா இப்படி சொல்றாங்க, என் மனைவியை தப்பா பேசிட்டான்றாங்க, இவங்க என் பொண்ணை தப்பா பேசிட்டான்றாங்க, என்னதான் உங்க பிரச்சனை அப்படின்னதுக்கு, ஏதோ வேலை ஸ்தலத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஏன் இந்த தப்பா பண்ணுனீங்கன்னு ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு 2 பேருக்குள்ள, வேலை சம்பந்தமா ஒரு பிரச்சனை. அப்ப வேலையில ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்க சொல்லதை தாங்க முடியாம ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, என்ன உன்னோட மனைவி நினைச்சிடாத, உன் மனைவி மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஏன் சார், உன் பொண்ணு மாதிரிலாம் என்ன நினைச்சிடாதீங்க, உன் பொண்ணு மாதிரிலாம் நான் கிடையாது அப்படின்னு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிங்க. பிரச்சனை ஆபீஸ்ல வேற ஏதோ பிரச்சனை, வேலை நிமித்தமா வந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைய பெருசாக்கி குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கி பாருங்க, தப்பான வார்த்தைய பேச வச்சு பிசாசு எவ்வளவு தந்திரமா மனிதர்கள் மூலமா உங்களை பாவம் செய்ய வைக்கிறான்னு பாருங்களேன். வாயின் வார்த்தைகள் மூலமா பாவம் செய்ய வைப்பான். நம்ம பிரச்சனை எங்கேயோ இருக்கும், ஆனா பிரச்சனை எங்கன்றத நம்ம யோசிக்க மாட்டோம், எது பிரச்சனைன்னு யோசிக்க மாட்டோம். சின்னதா நம்ம பிசாசு நம்மளை ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டோன்னே நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவோம், கெட்ட வார்த்தைகளை பேசுவோம், சம்பந்தமே இல்லாத ஆட்களை பேசுவோம், தவறா மற்றவங்களை குறித்து பேசுவோம், தவறா சித்தரிச்சு பேசுவோம். இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில பாவம். இதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன், உங்க பாவம் இருதயத்துல ஆரம்பிக்கும். பேசித்தனம், கொலைபாதகம், தூஷணம், இச்சை, இது எல்லாம் இருதயத்துல ஆரம்பித்து நம்ம செய்கைகள் மூலமா, வார்த்தைகள் மூலமா வெளிவரும். இததான் பாவம். இதை வைத்துதான் பிசாசு நமக்கு தந்திரமா நம்ம வாழ்க்கையில செயல்படுவான். அப்போ பிசாசு நம்ம வாழ்க்கையில செயல்படுறான் அப்படின்னா நம்முடைய வார்த்தைகள் மூலமா தான் நம்ம செயல்படுவோம். இதுதான் பிசாசோட தந்திரம். முதலாவது நம்ம சிந்தைய பாதிப்புக்குள்ள கொண்டு போவான். அடுத்ததா நம்மளை பாவம் செய்ய வைப்பான். நம்ம ஆத்துமாவை பாதிப்புக்குள்ள கொண்டு போவான். பாவம் செய்ய வைக்கிறது, பாவம் செய்ய நம்மளை தூண்டுவான். அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிசாசின் தந்திரங்களுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்முடைய எதிராளியான பிசாசானவன் மனிதர்களை பயன்படுத்தி பிசாசு நமக்கு விரோதமா நம்ம பாவம் செய்ய வைக்கிறதுக்கு நிறைய காரியங்களை செய்வான். அதனால மனுஷங்க இருக்கிறாங்க, எனக்கு விரோதமா இருக்கிறாங்க அப்படின்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. மனிதர்களை குறித்தே பேசிட்டு இருக்காதீங்க. அங்க பிசாசுன்னு ஒரு தந்திரக்காரன் இருக்கிறான், பிசாசுன்னு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் உங்களை என்ன காரியத்துல அவனை மடங்கடித்து கொண்டு இருக்கிறான்னு பாருங்க. அவன் என்ன காரியத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கி கொண்டு இருக்கிறான்னு பாருங்க. அவன் செய்த காரியம் உங்களுக்குள்ள கோபத்தை உண்டாக்கும், வைராக்கியத்தை உண்டாக்குதா, தவறான வார்த்தைகளை பேச வைக்குதா, உங்களுக்குள்ள சமாதானத்தை கெடுக்குதா? அப்போ நீங்க பிசாசுக்கு நீங்க நிறைய காரியத்துல இடம் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தந்திரத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. நம்ம இப்ப கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். பிசாசின் தந்திரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதை நம்ம கட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. தகப்பனே, பிசாசின் தந்திரங்களுக்கு விலக்கி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. முதலாவதா உங்களுக்கு இந்த விஷயத்தை கேட்கும் போதே நிறைய பேருக்குள்ள என்ன தவறு இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த தவறை செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் இந்த காரியத்தின் நிமித்தம் நான் பாவம் செஞ்சுட்டேன், தவறான வார்த்தைகளை நான் பயன்படுத்திட்டேன், குறை சொல்லிட்டேன், பாவத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், இயேசுவே என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. கேட்கும்போது ஆண்டவருடைய ரத்தம், இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமா உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். நீங்க கேளுங்க. எந்த பாவம் உங்களுக்கு தோணுதோ அந்த பாவத்தை நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தகப்பனே, அப்பா தங்க பாவத்தை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்கப்பா. இயேசுவே, இந்த காரியத்தின் நிமித்தம் பிசாசு தந்திரமா என்னை பாவம் செய்ய வைத்துட்டான், இந்த காரியத்தின் நிமித்தம் நான் தவறான வார்த்தைகளை பேசிட்டேன், குறை கூறிட்டேன், நான் நிறைய காரியங்களை பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு ஜெபிக்கிறாங்கப்பா. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்ன்ற வார்த்தையின்படி ஒவ்வொருடைய பாவங்களும் ஆண்டவரே அழுக்கிற கழுவப்படட்டுமப்பா. அவங்க இருதயத்தை புது இருதயமா மாத்துங்க ஆண்டவரே. சிலுவையில நீங்க அவங்களுக்காக சிந்தின ரத்தத்தை நாங்க நினைவு கூறுகிறோமப்பா. அவங்க பாவங்களை நீங்க மன்னிங்கப்பா. பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கு அவங்கள விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தந்திரங்களை மேற்கொள்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்கள், பாவ சோதனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்றதற்கு நீங்க அவங்க உதவி செய்யுங்க. யோபுவை போல எல்லா காரியத்திலையும் அவங்க உத்தமமா நடக்க நீங்க உதவி செய்யுங்க.
உங்க வருகைக்கு நீங்க இந்த பிள்ளைகளை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. விசேஷமா தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு சபைகளை நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல இருக்கிற ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தெருவுல இருக்கிற ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் குடும்பத்தாரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் பாவத்தின் பிடியில இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இயேசுவை பத்தி தெரியாம இருக்கிறாங்களோ, பின்வாங்கி போன சூழ்நிலையில இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசுவே இரட்சகர்னு அறிந்து கொள்ளட்டும். அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டாப்பா. இயேசுவின் நாமம் எல்லா இடத்திலும் பிரசித்தமாகட்டும். எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படுறதற்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம ஜெபித்திருக்கிறோம். பிசாசின் தந்திரங்களுக்கு நம்ம விலக்கி இயேசு காத்து கொள்வார். அதனால ஜெபத்தோட ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிங்க. வெளியே போகும்போதும் சரி, ஜெபத்தோட நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகும். இயேசு நம்ம எல்லா காரியத்திற்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வார். ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Sister Padma Selvan and Family, Kalakad, Tirunelveli. 2 தெசலோனிக்கேயர் 3:16 படி சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. Sister Kalai Selvi and Family, Tiruchirappalli. 2 சாமுவேல் 7:29 படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களது வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. Brother Ranjit Kumar and Family, Thuthukudi. சங்கீதம் 147:14 படி கர்த்தர் உங்கள் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவாராக. Nisvo Marine Surveys LLP, Chennai. யோவேல் 2:26 படி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Mani John and Family, Coimbatore. எரேமியா 31:14 படி நீங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்களாக. Sister Vinnarasi Selvam and Family, Bangalore. ஏசாயா 49:16 படி கர்த்தர் தம்முடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறார். Sister Malarvili and Family, Madurai. லூக்கா 1:28 படி கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். Brother Jerlin Gino and Family, Kanyakumari. அப்போஸ்தலர் 18:10 படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.